விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே ஆசாக்குளம் நரிக்குறவர் வசிக்கும் பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. வீடுகளில் புகுந்த தண்ணீரை முரங்களால் வெளியேற்றிய மக்கள் விடிய விடிய தூங்காமல் பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்ததாக வேதனையுடன் கூறினர். மேலும் தண்ணீர் தேங்கியுள்ளதால் கால்நடைகள், பாத்திரங்களுடன் நரிக்குறவர் மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பேருந்து நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். நள்ளிரவு பெய்த கனமழையால் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் தண்ணீர் தேங்கி ஏரி போல் காட்சியளித்தது. தண்ணீரில் தத்தளித்தவாறு பேருந்துகள் சென்று வந்த நிலையில் பயணிகள் செல்ல முடியாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இந்நிலையில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் தேங்கிய மழைநீரை மாவட்ட ஆட்சியர் பழனி மற்றும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் பார்வையிட்டனர். கீழ்பெரும்பாக்கம் தரைப்பாலத்திலும் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இதனையடுத்து தரைப்பாலத்தில் தடுப்புகள் அமைத்து பொதுமக்கள் செல்ல நகராட்சி நிர்வாகம் தடை விதித்தது. மரக்காணத்தில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக 1000 ஆண்டு பழமை வாய்ந்த பூமீஸ்வரர் ஆலயத்திற்குள் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. கோவிலில் புனரமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் தரைத்தளத்தில் கற்கள் கொட்டி வைக்கப்பட்டிருப்பதால் பக்தர்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். மரக்காணம், திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் வகாப் நகர், இந்திரா நகர், பிரகாசபுரம், மன்னார்சாமி கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் வடிகால் வசதி இல்லாததால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. புதுச்சேரி சாலையில் கழிவுநீர் வாய்க்கால் தூர்வாரப்படாததால் தீயணைப்புத்துறை கட்டிடத்தை மழைநீருடன் கழிவுநீர் சூழ்ந்தது. இயற்கை பேரிடர் காலங்களில் பொதுமக்களின் உயிரை காப்பாற்றும் தீயணைப்புத்துறை வீரர்கள் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். திண்டிவனம் அருகே நாரேரிக்குப்பம் பகுதியில் ஏரி நிரம்பிய விவசாய நிலங்களுக்குள் மழைநீர் புகுந்ததால் சுமார் 100 ஏக்கருக்கும் மேல் அறுவடைக்கு தயாராகவிருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.